27/7/2026 மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் கவி. ராமேஸ்வர மலையில் கிடைத்த அரிய முத்து, பழம்பெரும் பாரதத்தில் உதித்து உதிர்ந்த விலை மதிப்பற்ற சொத்து. பாரதம் விலை மதிப்பற்ற ரத்தினத்தை இழந்து ஆண்டு பல ஆனாலும் அனைவர் மனதையும் ஆண்டு கொண்டுள்ளது. பேச்சு இவர் மூச்சு, வாசிப்பை சுவாசிப்பாய் எண்ணி வாழ்ந்த அறிவியல் மேதையே, பள்ளி மாணவர்களிடம் ஷில்லாங்கில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லோடு பேச்சும் மூச்சும் போச்சே. மேடையில் பேசிக் கொண்டிருக்கையிலேயே துறந்தாய் சரீரம் எனும் ஆடையை. ஏ காலனே, நீ எங்கள் கலாமை வேண்டுமானால் எங்களிடமிருந்து பிரிக்கலாம். ஆனால் அவர் கண்ட கனவை ஒருபோதும் நீ பறிக்க முடியாது. விஞ்ஞானத்தின் மூலம் மெஞ்ஞானம் உணர்த்தி ஏவுகணை விடுத்த வீரப் பெருமகனே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தனே, விண்கலம் அனுப்பி வழி அமைத்த நீர் மண்ணை ஆராய்ந்தது போதுமென்று எண்ணி விண்ணை ஆராயச் சென்றாயோ? கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவது கனவல்ல. எது உன்னை தூங்க விடாமல் துரத்துகின்றதோ அதுவே உண்மையான கனவு என்று இளைய சமுதாயத்தை தன் எழுச்சிமிக்க வரிகளால் தட்டி எழுப்பி மண்ணை விட்டு மறைந்த மகராசனே, 2020 இந்தியா வல்லரசாக வேண்டுமென்று அவர் கண்ட கனவு ஆண்டு பல கடந்து விட்டது. இனியும் தாமதிக்காது விரைவில் அனைவரும் ஒன்று கூடி அவர் கண்ட கனவை நினைவாக்குவோம். கனவு காணச் சொல்லி மீளா நித்திரையில் சென்ற கலாம் அவர்களே, காலன் கணக்கால் காலமானாலும் காலத்திற்கும் அழியாத உங்கள் கனவுகள் எங்களை வழிநடத்தும். விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்காது. புதைந்த விதைகள் முளைத்து மேலே வளர்ந்து சாதனை படைப்பது சாத்தியம், சத்தியம். சரித்திரத்திற்கு சரித்திரம் படைத்த சத்தியவானே, நீர் ஒரு சகாப்தம். முன்னாளில் இல்லம் தோறும் சென்று செய்தித்தாள் போட்டு செய்தியறியா நீர் பின்னாளில் செய்தித்தாளில் அறிய செய்தியின் கருவாக வந்தாயே. என்னே உன் திறமையின் விந்தை. தான் உதித்து மறைந்த மண்ணை இந்தியாவின் புனித பூமியாக்கி விட்டாய். நீ மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றாய். மீண்டும் மீண்டும் முளைத்து வருவாய். மாண்டவர்களை மீட்கும் விஞ்ஞானம் ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டால் முதலில் உயிர்த்தெழுவது நீரே. இளைய சமுதாயமே, தூங்கியது போதும், துயில் எழுவீர். விழிப்புடன் வீரன் கண்ட கனவை நினைவாக்க துடிப்புடன் வாரீர். ஒன்றுபட்டு செயலாற்றி நல்லதொரு நிகழ்வமைக்க நாம் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம். பாரத தேசம் பழம்பெரும் தேசம், நாம் அதன் புதல்வர் என்று மார்தட்டிச் சொல்வோம். இன்றே சேர்வீர், நன்றே செய்வீர் என தித்திக்கும் தாய் தமிழில் தெவிட்டாத தேன் கலந்து கவிதந்த அடியேன் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து செந்தமிழரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம். வாழ்க கலாம், வளர்க அவரது புகழ். நன்றி.